உலகெங்கும் உள்ள கியூப் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த 2024 2025 குரு பெயர்ச்சிக்கான பலன்களை பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி 2024ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உலக மக்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் நன்மையை தரப்போகிறார் குரு என்பதை பற்றி ஒரு அலசர விதமாக இந்த எபிசோடு உங்களுக்கு இருக்க போகுது. குரு பெயர்ச்சி ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்ம ஏன் குரு பெயர்ச்சிக்கு இவ்வளவு ஆர்வலாக ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தா, குரு என்பவர் ஒரு சுப கிரகம். குரு மட்டும்தான் ஒரு மனிதருக்கு ஒரு நல்ல கல்வி, வேலை வாய்ப்பு, தனலாபம், குழந்தை பேரு, திருமணம், நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்தையும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு கோள் எதுன்னு பார்த்தா அது முழுக்க முழுக்க சுபராகிய குரு மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த குரு இதுவரைக்கும் மேஷராசியில் இருந்து இப்போ ரிஷபராசிக்கு காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு இந்த குரு பயிற்சி அடைய போகிறார். சரி, இந்த குரு எப்போ பயிற்சி அடைய போகிறார்னு பார்த்தோன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி காலை 10:30 மணிலிருந்து 1 மணிக்குள்ளாக மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி அடைகிறார். சரி, இந்த குரு பயிற்சி அடையக்கூடிய எத்தனை நாளைக்கு இந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 1 வருடம் ரிஷபராசியில் இந்த குரு பயணிக்க போகிறார். மே மாதம் 14ஆம் தேதி இரவு 7:35க்கு மேலே ரிஷபராசியிலிருந்து அவர் மிதுன ராசியை நோக்கி பயணப்படுவார். இந்த 1 வருடம் இருக்கக்கூடிய இந்த குரு உலக மக்களுக்கு எந்தெந்த மாதிரியான நன்மைகளை தரப்போகிறார், என்னென்னலாம் தரப்போகிறார் இந்த குரு அப்படின்றத இந்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். இயல்பாகவே குருவுக்கு பிடித்த இடங்கள்னு ஒரு 4 இடங்களை சொல்லுவாங்க. அதாவது அதை குரு வளையம்னு கூட சொல்லுவோம். ரிஷபத்தில் குரு வரும்போது, சிம்மத்தில் குரு வரும்போது, தனுசில் குரு வரும்போது, கும்பத்தில் குரு வரும்போது, இந்த 4 இடத்துலையும் வரக்கூடிய குரு மிகச்சிறப்பான பலன்களை அனைவருக்கும் வாரி கொடுப்பார் அப்படின்றது தான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த தடவை காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான தனக்காரகன் வீட்டிற்கு இன்னொரு தனக்காரகனாகிய குரு அமரும் போது என்னென்னலாம் பண்ண போகிறார். பொதுவாக குருக்கு ஒரு 3 விசேஷ பார்வைகள் உண்டு. என்னென்ன பார்வை ஒன்றுனா, குருக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த 3 விசேஷ பார்வை குருக்கு உண்டு. அப்படி இந்த குரு இந்த சுக்கிரனுடைய வீட்டில் அதாவது ரிஷபராசியில் அமருகிற போது தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக விருச்சக வீட்டையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மகரத்தோட வீட்டையும் பார்க்க போகிறாரு. இதனால உலகத்துக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது, இந்த 1 வருஷம் உலக மக்கள் என்னென்னலாம் அடைய போகிறார்கள், என்னென்ன பெனிஃபிட் உலக மக்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட் ரொம்ப அதிக அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது. நிறைய ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸ்கள், ஒரு புதிய தொழில்நுட்ப கல்வி பெருக போகுது. குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாகி புதன் வீட்டை பார்க்குறாரு, கன்னி அப்படின்ற வீட்டை பார்க்குறாரு. கலைகள் மேல் ஆர்வம் எல்லாருக்கும் அதிகமாக போகுது. கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கலைஞர்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்க போகுது. அதை தாண்டியும் சினிமா துறையில் இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிக்க போகிறாங்க. மீடியாவில் இருக்கிறவங்க ரொம்ப பிரபலம் அடைய போகிறாங்க. ஏன்னா குரு கன்னி ராசி என்கிற புதனுடைய வீட்டை பார்ப்பதனால் நிறைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நிறைய பேர் லேண்டு வாங்கிறதுக்கான விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி குரு தன்னுடைய 8ஆம் பார்வையாக விருச்சக ராசியாகிய செவ்வாய் வீட்டை பார்க்கறதுனால லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய லேண்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நிலத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். வீடுகள் இப்போ நீங்கள் குடியிருக்கிற வீட்டோட வாடகை கூடுறதுக்கான தன்மையெல்லாம் குரு இப்போ கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பியோட ஒரு இணக்கமான உறவை குரு கொடுப்பார். அதுக்கப்புறம் திரும்ப வேலை செய்கிறாங்கல்ல, தினசரி வேலை செய்கிறவங்களுடைய தினக்கூலி உயர்வு கிடைக்க போகுது. சொல்லப்போனால், சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த குரு பெயர்ச்சியில் உலக மக்கள் அனைவருக்கும் பொருளாதாரம் உயரப்போகுது. ஏன்னா உலகத்துக்கே பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் தனக்காரகனாய தரன் உட்காருவதனால், குரு அமருவதனால் உலகத்துக்கு இந்த தடவை எல்லாரும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவார்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எல்லாருக்கும் பணம் அப்படின்றது கொஞ்சம் கையில் இருக்க ஆரம்பிக்கும். பணப்பற்றாக்குறைன்றது நீங்கள் எல்லாருமே ரொம்ப வளமாக இந்த 2024 2025ஆவது வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. அது எப்படியெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரி தன்னுடைய விஷயத்தில் தன்னிறைவு அடைய போகிறீங்க, இந்த குரு ரிஷபத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் பண்ண போகிறார், என்னென்ன சுப விஷயத்தை நிகழ்த்தி காட்ட போகிறார், என்னென்ன நல்லதுகளை பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
2024 2025 ரிஷப ராசியில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்னென்னலாம் யார் யாருக்கு எப்படியெல்லாம் கொடுக்க போகிறார் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசியாக வரக்கூடிய மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது. மேஷராசி ஒரே பாயிண்ட் சொல்லணும், அமோக வெற்றி. இந்த தடவை சூப்பராக இருக்க போறீங்க. தனக்காரகன் தனத்தானத்துக்கு வரப்போறான். 2ஆம் இடத்துக்கு வரனால பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய போறீங்க. மேஷராசி பெண்கள் எல்லாம் இது வரைக்கும் சூப்பராக இருக்கீங்க. இது வரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு இது ஒரு தீராத தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் தலைவலின்னு அவஸ்தப்பட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள் இன்னைக்கு தலைவலி உங்களுக்கு நீங்க போகுது. இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து அந்த ஜென்மத்திலேயே ராகுவும் உட்காந்து உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ராகு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி டிரான்சிட் ஆகிட்டாரு. இப்போ குருவும் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை மிகச்சிறந்த வழியில் உங்களுக்கு கொண்டு போய் விட போகிறாரு. குடும்பத்துக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்க போகிறார். ஒரு கூடுதல் சொத்து வாங்குறதுக்கான நேரம் மேசராசினியர்களுக்கு கூடி வருது. கண்டிப்பாக நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எனக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அந்த இடம் இப்போது தவிடுபடியாக போது. எல்லாமே உங்களுக்கு வெற்றி, காரிய வெற்றி உங்களுக்கு இப்போ மேசராசினியர்களுக்கு கிடைக்க போகுது. அதை தாண்டியும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைக்க போகிறீங்க. இது வரைக்கும் வேலைக்கே நான் போகல அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி பெண்கள் இனிமேல் வேலைக்கு போகிறீங்க. வேலை கிடைக்க போகுது. 6ஆம் இடம் அப்படின்றது ஒரு அடிமை தொழில்னு சொல்லுவாங்க. அடிமை தொழில்னா இந்த ப்ரைவேட்டில் வேலைக்கு போகிறது, வேலைக்கான விஷயங்கள் நடக்க போகிறது. இது வரைக்கும் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி எனக்கு ரொம்ப ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் இந்த தடவை அடித்து ஜெயிக்க போகிறீங்க. மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான வெற்றியை கொடுக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேசராசினியர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிற விஷயத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. குரு அப்படின்றவர் யாருன்னா பேங்கர். அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேங்க் மூலமாக கடன் வாங்கி நீங்கள் அது மூலமாக ஒரு சொத்து வாங்குறதுக்கான ஒரு யோகம் இருக்கும். அப்போது பேங்க் லோனை கட்டுறதுக்காக உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிறதா இருந்தால் மட்டும் பேங்க்கில் லோன் வாங்குங்க. டக்குன்னு லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மேசராசிக்காரர்கள் யார்கிட்டையும் போய் லோன் வாங்கி மாட்டிக்கொள்ள வேண்டாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த தடவை ரொம்ப ரொம்ப சூப்பரான பலனை கொடுக்க போகுது. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி மலை முருகனை போய் நீங்கள் பார்க்குறது அப்படின்றது மேஷராசினியர்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இந்த வருஷம் இருக்க போகுது. துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப தேவை. மிக கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசினியர்கள் செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சற்று கவனமாக மேஷராசிக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய குரு உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேல் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தடவை நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு போட்டிங்கன்னா, பசு நெய் விளக்கேற்றுங்க. ஏன் பசு நெய் விளக்கேற்றணும் அப்படின்னா, பசு நெய் அப்படின்றது ஆக்சிஜன் இம்பேக்டை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். உங்களுடைய மனோதிறனை மனோசக்தியை உங்களுக்கு அதிகமாக்கி தரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரே சிந்தனையில் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க. அந்த பண்ணுறதுக்கான சக்தியை பசுனை தீபம் உங்களுக்கு கொடுக்கும். முடிஞ்சால் கோவிலில் பண்ணுங்கள், இல்லை உங்கள் வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பசுனை தீபம் ஏற்றி விளக்கேற்றினீங்கன்னா மேசராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. இதுவரைக்கும் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்த குரு இப்போதைக்கு உங்கள் தலைக்கு மேலே உட்காந்துருக்காரு. எல்லாரும் தலைக்கு மேலே குரு, ஜென்ம குரு, வனவாசம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குரு தனக்கு பிடிச்ச ரிஷபராசியில் இருக்காரு. ஒரு சுபருடைய வீட்டில் இருக்கிறார். அதை தாண்டியும் குரு இந்த இடத்தில் ஸ்தான பலத்தை இழந்து இருக்கிறார். ஏன் ஸ்தான பலத்தை இழந்து இருக்கிறாருன்னு பார்த்தோன்னா, குரு தன்னுடைய அசுப குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அவரால் இயங்க முடியாது. அப்போ குரு பார்க்குற பார்வைக்கு இந்த வருடம் உலகம் முழுமே ஒரு நல்ல சுபிஷத்தை கொடுக்குமே தவிர அந்த சாணபலம் கெட்டு போகுன்ற தன்மை இல்லாமல் போகிறனால ரிஷபராசினியர்கள் கவலையே பட வேணாம். சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னால் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்க போகுது. ரிஷபராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்க போகிறீங்க. தன்னுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, மிகச்சிறந்த 9ஆம் பார்வை ஆகிய குரு உங்களுடைய ராசிக்கு 1, 5, 9 பார்க்க போகிறார். சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரங்க அழகாக போகிறீங்க, ஜொலின்னு ஜொலிக்க போகிறீங்க. ஏன்னா முழு சுவரான குரு உங்கள் மேல் அமர்ந்து தன்னுடைய ஆட்சியை செலுத்துவதால் இதுவரை கொஞ்சம் அவங்கவுங்க பூசின மாதிரி கொஞ்சம் அழகாக போகிறீங்க. முகம் வசீகரம் அதிகரிக்கும், ஆத்ம வசீகரம் அதிகரிக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறனால காதல் கைகூடும். கண்டிப்பாக ரிஷபராசினியர்கள் இந்த தடவை லவ் மேரேஜ் பண்ணுவீங்க. லவ் போய் சொல்லுவீங்க. கண்டிப்பாக காதல் கைகூடும். ரிஷபராசினியர்களுடைய குழந்தைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ரிஷபராசி குழந்தைகளும் ரொம்ப சூப்பராக படிக்க போகிறாங்க. நிறைய ரெசார்ட்டுக்கு போகிறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த தடவை லைஃப் சூப்பராக போக போகுது. ரிஷபராசினியர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. நிறையா குருமார்களுடைய தொடர்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. நிறைய குருமார்களுடைய தொடர்பு, நிறைய வேலையில் கிடைக்க போகுது. ரிஷபராசி பெண்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் ஐயோ அப்படின்னு டார்ச்சராக இருந்த ரிஷபராசிக்கு என் கையில் காசு நிற்கல, அது நிற்கல, இது நிற்கலன்னு சொல்ல எல்லா ரிஷபராசி பெண்களும் இனிமே வீட்டுக்கு தெரியாமல் ஒரு ஆர்டியை சேர்த்து சூப்பராக அமௌண்ட்டை
சேர்த்து வைக்க போறீங்க. இந்த தடவை உங்களுடைய சேமிப்பு உயரும். ரிஷபராசி நேர்களுக்கு இந்த தடவை காதல் கைகூடும், உங்களுடைய சேமிப்பு உயரும், தொழிலில் மேன்மை கிடைக்க போகுது. மொத்தத்தில் ரிஷபராசி இந்த தடவை ரொம்ப அமோகமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷபராசி நேர்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான், நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை விடாமல் வழிபடுங்க. வருடத்திற்கு ஒரு 2 தடவையாவது போயிட்டு வந்துடுங்க. அப்படி என்னால் திருச்செந்தூர்லாம் போக முடியலங்க அப்படின்னு சொன்னீங்க, திருச்செந்தூர் முருகன் படத்தை டவுன்லோட் பண்ணி வால்பேப்பராக வச்சுக்கோங்க, இல்லை பாக்கெட்டில் திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சுக்கோங்க. முருகனுடைய அருளால் ரிஷபராசி இந்த தடவை ரொம்ப அமோகமாக சூப்பராக இருக்க போது. ரிஷபராசி மிகச்சிறந்த பலனை இந்த குரு பயிற்சியில் அடைய போகிறார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இதுவரைக்கும் 11ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருந்த குரு இப்பொழுது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்துக்கு போறார். ஐயோ, குரு 12க்கு போறாரே, செலவு அதிகரிக்க போதும்னு யாரும் நினைக்காதீங்க. இந்த விரயம் சுப விரயமா உங்களுக்கு மாறப்போகுது. அவர் 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகத்தை இந்த தடவை குரு பயிற்சி கொடுப்பாரு. யாரெல்லாம் பைக் வாங்கணும், புது பைக் வாங்கணும்னு நினைச்சிங்களா அவங்களாம் இந்த தடவை பைக் வாங்க போறீங்க. யாரெல்லாம் மொபைல் வாங்கணும்னு நினைச்சவங்களா இந்த தடவை மொபைல் வாங்க போறீங்க. யாரெல்லாம் வந்துட்டு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததோ அவங்கெல்லாம் வீடு கட்ட போறீங்க. அந்த வீடு கட்டுறதற்கான அமௌண்ட்டை குரு கொடுக்க போறாரு. எப்படி கொடுக்க போறாரு? அவருடைய 6ஆம் பார்வையை கண்ணியை பார்த்து உங்களுக்கு கொடுக்க போறாரு. இந்த தடவை பேங்க்ல லோன் வாங்கி அதன் மூலமா வீடு கட்டக்கூடிய நிலை உங்களுக்கு வரும். நல்ல ஒரு லக்ஸுரி காரு வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான காரை வாங்குவீங்க. சுப விரயமாக மாறப்போகுது. இந்த விரயம் உங்களுக்கு சுப விரயமாக இந்த தடவை மாறப்போகுது. அதே மாதிரி இது வரைக்கும் என்னால் வந்துட்டு ஒரு போனீங்க கையில் எது இருந்தாலும் காலியாகுது வருது, ஆனால் எல்லாமே போகுது, எதுவுமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த தடவை ஒரு 10 பைசாவாவது காசு தங்க போகுது. நீங்கள் உங்ககிட்ட காசு தங்குச்சு அப்படின்னா தேவையில்லாத ஒரு விரயத்தை கொடுக்க போகிறார். அதனால சுப விரயமா நீங்க இருக்கிறத சுப விரயமா பண்ணிக்கோங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. மிதுனராசி நேயர்களுக்கு திருமணம் கை கூட போகுது. முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டண்டா பூர்வீக சொத்து கிடைக்க போகுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பூர்வீக சொத்து கிடைக்க போகுது. தந்தை வழியில சொத்து கிடைக்க போகுது. இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க போகுது. உங்களுடைய ராசியவே குரு பார்ப்பதால் காதல் அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதன் மூலமா கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ நிறைய செலவு பண்ண போறீங்க. அதன் மூலமா ஒரு விரயம் நடக்க போகுது. அதுக்கு செல்போன் வாங்குறது, அதுக்கு கார் வாங்குறது, அதுக்கு பைக் வாங்குறது, இந்த மாதிரி ரொம்ப லக்ஸுரியா ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. மிதுன ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். எந்த விஷயம்னு பார்த்தா யாரையும் நம்பாதீங்க. டக்குன்னு நம்பி அதனால சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலத்தில் இருப்பதனால் யாரையும் நம்பாதீங்க. யாராவது கூப்பிட்டு உங்களுக்கு கடன் தரேன், 1 10 ஆகும், 10 20 ஆகும்னு சொல்லி உங்களை யாராவது பிரெயின் வாஷ் பண்ணா, அப்பா நீ போயிட்டு வாப்பா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி தள்ளி நின்றுங்க. அந்த பேச்சில் மயங்கிட்டீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு பண விரயம் உண்டாகிறதுக்கான நேரம். ஏன்னா குரு 12ல் உட்காந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விரயமாகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் இது கரெக்டா இது தப்பா, நம்ம போற வழி கரெக்டா, இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்லாம் பாருங்க. கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்க. தாய்மாமன் உறவு, தந்தை வழி உறவு எல்லாமே சூப்பராக இருக்க போது. மிதுன ராசிக்காரர்கள் புதுசாக நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க, நிறைய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க, நிறைய செப்பல் வாங்குவீங்க. புதுசாக என்னென்ன வருதோ அதெல்லாம் உடனே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போகுது. இதெல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கறனால ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க மிதுன ராசினியர்கள். கண்டிப்பாக எனக்கு எல்லாம் தெரியும், நானே பார்த்துப்பேன், காய்ச்சல் வந்தால் கூட நாங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுத்தாமல் ஏதோ ஒரு காய்ச்சல்னா போய் டாக்டர்கிட்ட உடனே போய் பார்த்துட்டு வாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாருங்கள். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. திடீர் பண வாய்ப்பு கிடைக்க போகுது. சும்மாவாவது ஒன்றுமே இல்லாட்டி ஃப்ரெண்டு கூட்டு போய் ஒரு 4 இதை வாங்கி கொடுக்க போகிறான். ஏன்னா மிதுனம் அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்கள். நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா உலகளந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த உன்னதத்தை கொடுக்கும். என்னால் உலகளந்த பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போக முடியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போய் சாயந்தரம் 7 to 9 நெய்விளக்கேற்றினாலே உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் சுப விரயங்களாக மாறக்கூடிய தன்மையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். மிதுனராசிக்காரனுக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பாக வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகத்துல இருக்கீங்க. வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ற செலவையாவது நீங்க பண்ணுவீங்க. வீடு சார்ந்த ஒரு தன்னிறைவை அடைவீர்கள். இத்தனை நாளா நான் வீடு வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வீடு வாங்குவீங்க. இன்னும் உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப நல்லா இருந்தா ஒரு இடம் வாங்கி வீடு வாங்குறதுக்கான அமைப்பை மிதுன ராசிக்காரர்கள் கொடுப்பாங்க. டாக்குமெண்ட்டை மட்டும் 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு பார்த்துட்டு மிதுன ராசிக்காரர்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகளை கொடுங்கள். மிதுன ராசி ரொம்ப சூப்பரா இருக்க போகுது இந்த குரு பயிற்சியில்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்த குரு என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அத்தனை டார்ச்சரையும் பண்ணார். 10ஆவதுக்கு அஷ்டம சனி வேற. 2.5 வருஷமாக கடகராசிக்காரர்கள் நல்லாவே இல்லை. உண்மையை சொல்ல போனால் பூசமும் ஒரு மாதிரியான சிக்கல்லையே இருந்துகிட்டே இருந்தீங்க. வாயால் பம்பு இழுத்துட்டு இருந்தீங்க எல்லாருக்கிட்டையும். இந்த குரு பயிற்சி அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுவார். கடைசியில் என் ரிசல்ட் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. கடகராசி நேர்களுக்கு ஒரு 60% நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி அமைய போகிறது. இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து தொழிலையும் பதவியிலையும் பலவித சிக்கல்களை கொடுத்து அஷ்டம சனியோடைய தாக்கத்தில் வர இருந்த கடகராசி நேர்கள் இப்போ ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியால் 11ஆம் இடத்துக்கு குரு வருவதால் மிகச்சிறந்த அமோக யோக பலனை அடைய போகிறீங்க. என்ன மாதிரியான அமோக இப்போ நான் நினைப்பேன்னா, படிப்பில் மாணவர்கள் படுச்சுட்டியாக இருக்க போகிறாங்க, சாதனை படைக்க போகிறார்கள். படிப்பில் மாணவர்கள் சாதனை படைக்க போகிறார்கள். கடகராசி மாணவர்கள் இதுவரைக்கும் நான் நிறைய ட்ரை பண்ணேங்க, எனக்கு மார்க்கே வரல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இந்த தடவை மினிமம் 90%க்கு மேலே தான் நீங்கள் மார்க் எடுக்க போகிறீங்க. கடகராசி குழந்தைகள் அறிவில் மேன்மைப்பட்டு விளங்குவார்கள். கடகராசி வச்சுட்டு இருக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து பெற்றோர்கள் பூரி படைப்பார்கள். படிப்பில் ரொம்ப நல்லா சூப்பராக படிக்க போகிறீங்க. உயர்கல்வி படிப்பதற்கான டைம் பீரியடு கூடி வருது. அதை தாண்டியும் கடகராசி நேயர்களுக்கான குடும்ப தொழில்னு ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்கள்ல. இப்போ எங்கள் அப்பா பண்ணார், நான் பண்ணேன், அடுத்து என் பையன் பண்ண போகிறான், என் தம்பி பண்ணுறான்ற குடும்ப தொழில் ஏதோ ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறது. குடும்ப தொழிலில் யாராவது ஷேரை உள்ளே கொண்டு வரலாம், இல்லை குடும்ப தொழிலை விரிவுபடுத்தலாம், இல்லை குடும்ப தொழிலுக்குள்ளே இருந்த பார்ட்னர்கள் பிரிஞ்சு போகலாம். நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்ற அடையாளத்தை இந்த குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். இது வரைக்கும் யாருக்கு நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியாமல் அப்படியே சுற்றிட்டு இருந்த கடகராசினியர்களுக்கு இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படின்னு தெரிய வைக்கக்கூடிய காலகட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய போகிறீர்கள். கடகராசினியர்களுக்கு மகான்கள் வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்க போகுது. மிக முக்கியம், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. 1க்கு 2 பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க கடகராசி நேயர்கள். இது வரைக்கும் நான் இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா பண்ணலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு இருந்த கடகராசி நேயர்கள் கண்டிப்பாக தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. 2-3 பிரான்ச்சஸ் போடுவீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். ரியல் எஸ்டேட் வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் மிகச்சிறந்த காலகட்டம். யார் யார் கடகராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நல்ல காலகட்டத்தை இந்த குரு கொடுக்க போகிறாரு உங்களுக்கு. அதே மாதிரி கடகராசிக்கார பெண்கள் கண்டிப்பாக ஃபாரின் போக போகிறீங்க, எழுதி வச்சுக்கோங்க. கடகராசி பெண்கள் ஃபாரின் போக போகிறீங்க. வாழ்க்கை துணையோடு இருந்த இணக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது. இது வரைக்கும் என்னங்க அப்படியே 2 வருஷமாக என்னவோ தானே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா 40-45 வயசுலையும் வாழ்க்கை துணையோட ஒரு உல்லாசமாக எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கான காலகட்டத்தை கடகராசிக்கு குரு பயிற்சியில் வர இந்த குரு கொடுக்க போகிறார். உங்களுக்கு குரு பயிற்சியாகி கொடுக்க போகிறார். கடகராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கவனமாக இருங்கள். 1க்கு 2 தடவை டாக்குமெண்ட் சைன் போடும் போது பார்த்து சைன் போடுங்க. எல்லார்கிட்டையும் பேசும்போது பார்த்து பேசுங்க. இப்படி பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோக வெற்றியை கொடுக்கும். கடகராசினியர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசி உண்டு. இந்த தடவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சவங்க ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருங்க. ஏகாதசி அன்னைக்கு என்னால் உபவாசம்லாம் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணுதல் மிகச்சிறந்தது. ஆஞ்சநேயருடைய வழிபாடு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய அஷ்டம சனியோட சிக்கலை தீர்த்து வச்சு குருவோட பலனை முழுமையாக அடைவதற்கு உங்களுக்கு உதவி புரியும். அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மராசி. இதுவரைக்கும் 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ தசமஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறான். 10ல் குரு பதவி பறி போகும்னு ஒரு யூஸ்வலாகவே உலகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தைனா, 10ல் குரு பதவி மாற்றம், 10ல் சனி பதவி நாசம் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. இது இயல்பு வழக்குக்கு பொருந்துமா அப்படின்னா இப்போ பொருந்தாது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குரு தன்னுடைய பார்வைக்கான பலத்தை மட்டும்தான் இந்த வருடம் வாரி வழங்க போகிறார். தன்னுடைய இருப்புக்கான பலம் இந்த தடவை சுருங்கி இருக்க போது. ஏன்னா அவருடைய அசுபர் வீட்டில் இருக்கிறனால. அப்போ 10ஆம் இடத்துல வர குரு பதவியை பறிப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண மாட்டார். அதுக்கு பதிலாக பதவி முன்னேற்றம் கொடுக்க போகிறார். சிம்மராசிக்காரங்க கவலையே பட வேணாம், சூப்பராக இருக்க போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பார்வை செய்ய போகிறார். அதனால 2ஆம் இடம்ன்றது குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயரும். குடும்பஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. தனஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. சிம்மராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. பதவியில் ஒரு மாற்றம் நிகழப் போகிறது. நீங்கள் இது வரைக்கும் நான் என்னுடைய தகுதிக்கு நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பாருன்னு யாரெல்லாம் மனசில் புலம்பிட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு திறமைக்கு ஏற்றாற்போலான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க போகிறது. குடும்பம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. இது வரைக்கும் உங்களை ஒரு மாதிரியா பார்த்த சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை கூடி நீ சொல்லுப்பா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தன்மையில் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறாங்க. குடும்பம் சூப்பராக இருக்க போகுது. 4ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் வண்டி வாகனம் சொத்து சுகத்தை வாங்க போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் சில சொத்துக்களை விற்று ஒரு புது சொத்தை வாங்குறதுக்கான யோகம் உண்டு.
மனை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கும். இடம் விட்டு இடம் பயிற்சியாக போகிறீர்கள் சிம்மராசிக்காரர்கள். 6ஆம் இடத்தை பார்த்தபோல சத்ரு ஜெயம் உண்டாக போகுது. தயவு செஞ்சு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த குரு பயிற்சியில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரர்கள் மாதிரி நல்லவங்களே கிடையாதுங்க உலகத்தில். ஏன்னா நான் எப்படி இருக்கேனோ அந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசி சிம்மராசி. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எல்லாரும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறனால தான் பல பிரச்சனையை வாங்கிக்கிறாங்க சிம்மராசினியர்கள். அதனால் இப்போ வரக்கூடிய இந்த சிம்மராசி வேலையில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. வேலையில் கொஞ்சம் தன்னடக்கம் தேவை. வேலையில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. வேலையில் பிரச்சனை உண்டாகிறதுக்கான காலகட்டம் வரனால வேலையை பார்க்குற இடத்தில் கொஞ்சம் உங்களுடைய சுய கௌரவத்துக்கு எப்பயுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப அந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா வேலையில் பெரிதான ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வராது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் நல்லா இருக்குது, உங்களுக்கு எதிரி ஜெயம் எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய வேலை அப்படின்ற இடத்தில் சிறு கவனம் கண்டிப்பாக தேவை. சிம்மராசிக்காரர்கள் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஜனனகால புத்தி, உங்களுடைய தசா புத்தி பலனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு போகிறதுக்கான நேரமும் இருக்குது. இப்போது ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான நேரமும் இருக்குது. 100% இல்லாவிட்டாலும் ஒரு 80% வேலையில் மாறுதல்கள் கொடுத்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொடுக்க போகிறார் இந்த ரிஷபகுரு. சிம்மராசிக்காரருக்கு என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பரிகாரம் தான், குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க, குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ ஃபோட்டோ இருந்ததுன்னா பஸ்ஸில் வச்சுக்கோங்க. குலதெய்வ உங்களுக்கு காவலுக்கு நிற்கும். அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னிராசி. வளமான குரு பயிற்சி. ஒரே வார்த்தையை சொல்லணும்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, வியாபார வெற்றி. இந்த குரு பயிற்சி இது ரெண்டையும் உங்களுக்கு சூப்பராக கொடுக்க போகுது. கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கால புருஷனுக்கு 2ஆம் இடத்துல குரு அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கறனால கன்னிராசி நேயர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. குருவோட பார்வை பதியறனால ரொம்ப அப்படி ஜொலிப்பாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரி லேசியாக அங்கே கேது வேற உட்காந்து உங்களை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருந்த இடம்லாம் மாதிரி கன்னிராசினியர்கள் சூப்பரான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, ஒரு அமோகமான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். இது வரைக்கும் வேலைக்கு போகாத கன்னிராசி பெண்கள் வேலைக்கு போக போகிறீங்க. இது வரைக்கும் நான் சேவிங்ஸே இல்லைங்க, என்கிட்ட இருக்க சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சு போகுது, எந்த முறையில் போகுதுன்னு தெரியாமல் இருந்த கன்னிராசி நேர்களுக்கு சேவிங்ஸ் அதிகரிக்க போகுது. ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்த கன்னிராசி நேர்கள்லாம் சூப்பராக போகிறீங்க, சுறுசுறுப்பாக ஆக போகிறீங்க, ரொம்ப அழகாக இருக்க தெரிய போகிறீங்க. முக வசீகரம் அழகாக போகுது. ஏன்னா குருவோடைய பார்வை உங்கள் மேல் பதிய போகிறனால கன்னிராசினியர்கள் ரொம்ப அழகாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பங்கு தொகை வந்து சேரும். உங்கள் அண்ணங்கிட்ட இருந்தோ தம்பிக்கிட்ட இருந்தோ உங்களுக்கு ஒரு சொத்து வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொத்து இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசி நேயர்கள் பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போக போகிறீங்க. நான் இது வரைக்கும் வேலைக்கு போகிறீங்க, நிறைய இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்குறேன், எல்லாமே எனக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பாக கன்னிராசி பெண்களுக்கு வேலை கிடைக்கும். கன்னிராசி அப்படின்றதே ஒரு கலைநயமிக்க ராசிங்க. அதனால கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். நீங்கள் சும்மா இப்போ பாருங்களேன், வீட்டில் உட்காந்து ஹம்பிங் பண்ணுவீங்க, பாட்டை பாடிக்கிட்டே இருப்பீங்க. கன்னிராசினர்கள் எப்பயுமே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக லாவிஷாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, கலை நேசிப்பாங்க, கலை சம்பந்த மக்களுக்கு ரொம்ப மரியாதை செலுத்துவாங்க. இந்த தடவை கலைஞர்களுக்கு, சினிமா துறை பிரபலங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு குரு பயிற்சி இருக்குது. கன்னிராசியில் இருக்கிற சினிமா துறை பிரபலங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. நிறைய படம் ஹிட்டாக போகுது, நிறைய உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்க போகுது. குழந்தை பேரு முழுக்க கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க போகுது. கன்னிராசினியர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்களுக்காக ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கோவில் வழிபாடு. பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஜெயம்தான். சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி கன்னிராசிக்கு எதுவுமே இல்லை. ஒரு 85% மேலே சூப்பராக இருக்குது கன்னிராசி. இந்த தடவை ரிஷப குருவில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்க்கிற குருவோடைய பார்வை பலத்தால் கன்னிராசி இந்த முறை பலம் பெறப்போகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சுபவிரயம் நடக்க போகிறது, புதிய தொழில் அமைய போகிறது. இது வரைக்கும் அப்படியே லாவிஷாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்க வேலைன்னு ஓட போகிறீங்க. வேலை அதிகரிக்க போகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய ராசிகளுக்குள் துலாம் ராசியும் அடக்கும். வீட்லேயே உட்காந்து வேலை பார்ப்பீங்க, வேலையை பன்மடங்கு பெருக்குவீர்கள். நிறைய சுப விரயங்கள் இந்த தடவை உங்களுக்கு நடக்க போகிறது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, ரொம்ப முக்கியம். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். துலாம் ராசி நேயர்களுக்கு வீடு கட்டுவதற்கான யோகம் கண்டிப்பாக இந்த தடவை அமைய போகிறது. நான் இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு சுவிட்ச் ஓவர் ஆகலான்னு நினைக்கிறேன். பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணுவீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமைய போகிறது. இன்னொரு வேலை நான் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேங்க, இதோட சேர்ந்து பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக பார்ப்பீங்க.
இது வரைக்கும் ரொம்ப அப்படியே ஜாலியாக இருந்த துளாராசிக்காரங்க ரொம்ப பொறுப்பாக மாற போறீங்க. என்ன இவ்வளோ பொறுப்பாயிட்டீங்க அப்படின்னு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக போகுது. ரொம்ப வேலைன்னு ஓடிட்டே இருக்க போறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான வருமானமும் உங்களை தேடி வரப்போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படவே வேண்டாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மர்மங்களை உடைக்கப் போகிறார். இது வரைக்கும் என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்க போகிறீங்க. புதுசாக நிறையா விஷயத்த கற்றுக்க போகிறீங்க. நிறையா பேரை பற்றி புரிஞ்சுக்க போகிறீங்க. வாழ்க்கைனா என்ன, என்னுடைய கோல் எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு டெஸ்டினி எனக்கு வேணும் இல்லை, என்னோட கோல் எதை நோக்கி போகுதுன்ற ஒரு சுய விழிப்புணர்வு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வரப்போகுது. ரொம்ப சுய முன்னேற்றமாக இருக்க போகிறீங்க. ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்க போகிறீங்க. நான் இதை பண்ணி தான் ஆவேன் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வருஷம் துலாம் ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு கொஞ்சம் ஆரோக்கிய தடையை கொடுப்பார். அதனால கொஞ்சம் ஏதாவது மூட்டு வலி, கால் வலி, தலைவலின்னு வந்தாலே உடனே போய் மருத்துவரை பார்த்து கொள்ளுதல் அப்படின்றது நல்லது. ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அதை ரினிவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ரினிவல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீட்டை இப்போ கட்டணும், இப்போது நான் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, மேலே மாடி கட்டலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தடவை மாடி எடுத்து கட்டுவீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் இந்த தடவை துளாராசிக்காரர்கள் பார்ப்பீங்க. ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. எதுக்கு பிஸியாக இருக்கேன்னு தெரியல, ஆனால் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்ற ராசிக்காரர்கள் எல்லாம் துலாம் ராசிக்காரர்களாக இருக்க போகிறீர்கள். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை செவ்வரளி பூவை கொண்டு துர்க்கை அம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வாங்க, ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைவதை கண்கூடா பார்ப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உண்மையே சொல்லினா ஒரு 7-8 வருஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லாவே இல்லை, அதுதான் உண்மை. இது வரைக்கும் படாத பாடு பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விமோச்சன குரு இந்த தடவை வந்து சேர்ந்திருக்காரு. சூப்பராக இருக்க போறீங்க. 99% விருச்சிக ராசினியர்கள் சூப்பராக இருக்க போறீங்க. ஒரே வார்த்தையில் சொன்னால் அமோகமான குரு பயிற்சி, அல்டிமேட்டான குரு பயிற்சி. யாருக்கு அடிக்குதோ இல்லையோ ஜாக்பாட்டு விருச்சிக ராசிக்காரங்க தான் இந்த தடவை ஜாக்பாட் அடிக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்கள் சூப்பராக இருப்பீங்க. 6 வயசுலேருந்து 60, 70, 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பவர்கள். குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். ரிஷப குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் விருச்சிக ராசிக்காரரை பார்க்க போகிறாங்க. பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் நடக்க போகுது. இது வரைக்கும் உங்களை பார்த்து திரும்பிட்டு போனவங்களாம் வந்து ஐயா நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டு போவாங்க. விவிஐபி ஆப்புரிய விருச்சிக ராசினியர்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஸ்டேஜில் பேசுறதுக்கான யோகம் கிடைக்க போகுது. பெரிய செலிபிரிட்டி ஆக போறீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இது வரைக்கும் பட்ட அத்துணை கஷ்டத்திற்கும் விமோச்சன குருவாக வந்திருக்கிறார் இந்த குரு. சூப்பராக இருக்க போது விருச்சிக ராசிக்காரத்துக்கு. நீங்கள் எதை பற்றியுமே கவலையே பட வேண்டாம். நல்ல குருமார்களுடைய தரிசனம் கிடைக்க போகிறது. நல்ல கோவில்களுக்கு போவீங்க. இது வரைக்கும் நான் காசிக்கு போகணும், கயாவுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நான் வந்து ஒரு மந்திராலயமாவது போகணும், நான் சீரடி போகணுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் டிராவல் பண்ணுவதற்காக நேரம் கூடி வருகிறது. குரு சம்பந்தப்பட்டு ஒரு பயணம் கண்டிப்பாக தொடரும். குரு உங்களுடைய 9ஆம் பார்வையை பார்த்து கொண்டிருக்கனால ஆத்ம ஞானம் அதிகரிக்கும். நீங்களே குருவாக இருந்து 10 பேருக்கு உபதேசம் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டீச்சர், எங்கள் டீச்சர் அப்படின்னு ஒருத்தவங்க மனசில் நிலம்படக்கூடிய நேரமாக இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. நிறைய புனித யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் விருச்சிக ராசினியர்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் செய்ய போகிறீங்க. இது வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது, அது எப்போ தான் அடையும்னு ஒரு 7 வருஷம் 8 வருஷமாக தவிச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக கடன் அடையும். கடன் அடைவதற்கான வழிமுறையை இந்த விமோச்சன குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். உலகத்துக்கே வந்து அவர் பணத்தை நிறையா கொடுக்குறாரு. இன்னும் அள்ளி விருச்சிக ராசிக்காரருக்கு நிறையா கொடுக்க போகிறாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். சூப்பராக இருக்க போகிறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு அயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. நானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீவர் உமாஸ்மகே. இந்த 4 வரி ஸ்லோகத்தை முடிஞ்ச அளவுக்கு தினம் சொல்லுங்க. ஆத்ம பலம் அதிகரிக்கும். குருமார்களுடைய தரிசனம் கிடைக்கும். உங்களுடைய 9ஆம் பார்வையான பாக்கியம் பார்வை, குருவோட பாக்கிய பார்வை உங்கள் மேலே படுக்கனால எல்லா பாக்கியமும் கிடைக்க போதுங்க. எதுவுமே உங்களுக்கு வந்து நெகட்டிவே கிடையாது. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும். ஆரோக்கியத்தை 1க்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் 99% சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசிக்கு இந்த தடவை வரக்கூடிய குரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறது. அடுத்து பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இது வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஐயோ குரு 6ல் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்குறதுல
பார்த்து வாங்குங்க. கடன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ கடன் வாங்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக கடனை வாங்குங்க. 6ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தனுசு ராசிக்காரர்கள்லாம் யாரெல்லாம் அப்ராடுக்கு போகணும்னு நினச்சிங்களோ அவங்களாம் அப்ராடு போக போகிறீங்க. யாரெல்லாம் பிஆருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்களுக்குலாம் பிஆர் கிடைக்க போகுது. யாருக்கெல்லாம் வந்துட்டு H1 விசாக்காண்டி வெயிட் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் H1 விசா கிடைக்க போகுது. விசா இன்டர்வியூக்கு தனுசு ராசிக்காரர்கள் சீக்கிரமாக போக போகிறீங்க. அப்ராடுக்கு உங்களுக்கு ஆன்சைட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது போயிட்டு வரக்கூடிய வேலை வாய்ப்பை இப்போ வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேலையில் ஒரு புதிய மாற்றம் நடக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல வர்றனால கொஞ்சம் கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு யார்கிட்டையும் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. தனுசு ராசிக்காரர்கள் யார்கிட்டையும் வம்பு வழக்கை வந்து உண்டாக்காதீங்க, கிரியேட் பண்ணிக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரிதான். யூஸ்வலாகவே தனுசு என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ராசி தான். அவங்களையே தொந்தரவு படுத்துகிற மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் ஆட்கள் வந்து அமைவாங்க. அப்படி வந்தாலும் நீங்கள் உங்கள் இயல்பை மாற்றிக்காமல் எப்பயும் போல் சரிப்பா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியால் வரக்கூடிய சில சங்கடங்கள் உங்களுக்கு வராமல் தவிர்க்கப்படலாம். கடல் கடந்து போகிறதுக்கான யோகம் நடக்கப் போகிறது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. வீடு மனை கட்டுவதற்கான பாக்கியம் கிடைக்க போகுது. தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஒரு சப்ளஸ் வேலை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் காண்ட நான் ஒரு சில முயற்சியெல்லாம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற தனுசு ராசினர்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கான நேரம் இப்பொழுது கூடி வருகிறது. தனுசு ராசினர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகான்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜீவசமாதி வழிபாடுகள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். உங்களால் முடிஞ்சது பசுமாட்டுக்கு ஒரு துண்டு வாழைப்பழம் இல்லை அட்லீஸ்ட் அகத்திக்கீரையாவது கொடுங்க. அது அம்மானு கத்துச்சுன்னா உங்களுடைய எல்லா துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு விலகி போயிடும். அதனால் பசுவை பார்த்தால் பசுக்கு ஏதாவது கொடுக்கறது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல வந்துட்டாரு எனக்கு வந்து கடன் வந்துடும், எதிரி வந்துடும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பலன் மிகச்சிறந்த பலனை கொடுக்க போகிறது. அவர் முதல்ல தன்னுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் இது வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்த தனுசு ராசினர்களுக்கெல்லாம் தொழில் மிகச்சிறந்த முறையில் அமைய போகிறது. தொழிலில் மேலோங்கி இருக்க போகிறீங்க. ஜீவசமாதி வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அப்புறம் அதை தாண்டி தனுசு ராசினர்கள் வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை குரு பகவானுக்கு போடுங்க. காலையில் கொண்டக்கடலை மாலை போட்டுட்டு ஈவினிங் அதை வாங்கிட்டு போய் சுண்டலா பண்ணி எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணி கொடுத்துருங்க. இது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். சத்ரு ஜபம் உங்களுக்கு உண்டாகும். எதிரிகளால் வரக்கூடிய தொல்லை நீங்கும். எதிரிகளால் வரக்கூடிய தொல்லை நீங்கணும் அப்படின்னா கொண்டக்கடலை மாலையை காலையில் குரு பகவானுக்கு போட்டுட்டு அர்ச்சகர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு அதை சுண்டல் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லாட்டி காலையில் கொண்டக்கடலை மாலை போடுங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் உங்களால் முடியும் அப்படின்னா சுண்டல் வாங்கி நெய்வேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிடுங்க. கோவிலில் போய் விநியோகம் பண்ணீங்க அப்படின்னா தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பாராமல் வரக்கூடிய செலவுகளும், எதிர்பாராமல் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளும், எதிர்பாராமல் வரக்கூடிய ஆயுள் தொல்லைகளும், ஆரோக்கிய தொல்லைகளும் நீங்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. இதுவரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்த குரு இப்பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகி 5ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். 5ஆம் இடத்துல குரு வர்றது அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த பூர்வ புண்ணிய பலனை அதிகரித்து கொடுக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதோட விளைவை, அதுக்கான இம்பேக்டை, அதுக்கான ஒரு ரெகக்னேஷனை இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, அடைய போகிறீங்க. எனக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் மீதான மதிப்பு உயரப்போகிறது. இது வரைக்கும் என்னை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி போனால் என்கிட்ட பேசவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு படி மேலே உங்களை 4 பேர் பார்த்து நல்லா இருக்கியா, எப்படிப்பா இருக்க, நீ சொன்னால் கரெக்ட், மகராசிக்காரன் சொன்னால் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. பூர்வ புண்ணிய இடத்தில் வந்து குரு அமருவதால் எந்த இடத்துல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற சுய புத்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறார் குரு. ஆத்ம புத்தியை கொடுக்க போகிறார். புத்தி பலம் அபீவிரதமாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு டைலமோலையே இருந்தீங்க, ஒரு மூட் ஸ்விங்லேயே இருந்திருப்பீங்க மகராசினியர்கள்லாம். இன்னுமே மகராசினியர்கள் கரெக்டாக சொல்லி அடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அடிப்பீங்க. கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, கரெக்டான இதில் போய் பிஸ்னஸை வந்து பண்ணுவீங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது வரைக்கும் ஜென்மச்சனியில் மகராசிக்காரர்கள் நல்லாகவே இல்லை. இப்போ வரக்கூடிய குரு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை அதிகரிக்க போவதால் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் கனம் வாங்குகிறது. அதனால் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் படி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் வாழ்க்கை துணை ஒரு இணக்கமே இல்லாமல் இருந்த நிலைமையெல்லாம் மாறி நல்ல வாழ்க்கை துணையோட ஒரு சகஜமான உறவு உங்களுக்கு மேலே உங்க போகிறது. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது, ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது, மிகச்சிறந்த பலன் கிடைக்க போகிறது. உங்களுடைய மனோசக்தி அதிகம். முக்கியமாக சொன்னால் உங்களோட மூட் ஸ்விங் நிற்க போதுங்க. இது வரைக்கும் ஒரே டைலமுங்க, எதை தொட்டாலும் எனக்கு தடை, எதுவுமே எனக்கு வரல, எதுவுமே எனக்கு வரலன்னு நீங்கள் ஏங்கி அழுத விஷயங்கள் எல்லாம்
குரு பகவான் காதில் கேட்டுருச்சு. இனிமேல் அதுக்கான விமோச்சனத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போறாரு. இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ மகர ராசிக்காரர்கள் அவ்வளோ சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த தடவை வரக்கூடிய மகர ராசிக்கான குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு அடித்தூள் சொல்லி அடிக்கிறேன் பாருன்ற மாதிரி வரப்போறாங்க மகர ராசினியர்கள். மகர ராசிக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அமோகமாக நடக்க போகிறது. மகர ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். யாரை பத்தியும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பிறரை பற்றிய விமர்சனத்தை மகர ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தெரியப்படுத்த வேண்டாம். யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. முதல்ல உங்களை பற்றி யோசிங்க. சுயநலமாக இருக்கணும்னு சொல்லலை. அதே சமயம் யாரை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணாதீங்க. இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே உங்களுக்குள்ளே நீங்கள் நொந்துக்காதீங்க. உங்களை எப்படி அழகாக்குது, உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும், நான் எப்படி என்ன சீர் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்த மகர ராசினியர்கள் இந்த தடவை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குரு கண்டிப்பாக உங்களுக்கு ஆத்ம பலத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வள செல்வங்களையும் கொடுப்பதற்கு அருள்பாவிக்க தயாராக இருக்கிறார். மகராசினியர்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். முடிஞ்சா பௌர்ணமிக்கு ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வாங்க. மகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சிவபெருமான் அருளோடு குரு உங்களுக்கு அருளாசி வழங்குவாள். வாழ்வில் வெளிச்சம் வரக்கூடிய நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்துவிட்டது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசினியர்கள். குரு தன்னுடைய 8ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் 12ஆம் பார்வையும் கும்பராசிக்காரர்கள் மேல இந்த தடவை வீசுவதால் இதுவரைக்கும் ஜென்மச்சனையால் ஆரோக்கிய தொல்லையை சந்தித்த கும்பராசினியர்களுக்கு இந்த தடவை ஒரு விடிவு காலம் பறக்க போகிறது. ஆரோக்கியம் மேம்பட போகிறது. இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை விரைய இடத்தை பார்ப்பதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். அதனால ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேர்கள் கும்பராசினியர்கள். இதுவரைக்கும் ஜென்மச்சனியால் படாத பாடு பட்டுட்டு இருந்தாலுமே அவர் உங்களுக்கு ராசிநாதனா ஆகிறதுனால ரொம்ப பெரிய கெடுதல் பலனை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கல. இருந்தாலும் ஒரு மைண்ட் ஆக்சிலேஷனை என்ன பண்ணாலும் ஒரு மாதிரி டல்லாகவே போயிட்டுருக்கே அப்படின்ற தாட் ப்ராசஸ் எல்லாம் இனிமே வரக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இருக்க போவதில்லை. குரு சூப்பராக தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய 10ஆம் இடத்தை அதிகரிக்க போகிறார். இது வரைக்கும் தொழிலே அமையலை, எனக்கு எங்கே பண்ணாலும் ஒரு தடையாகவே இருக்குது, எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கிற இளம் வயது கும்பராசினியர்களுக்கு எல்லாமே தொழில் சூப்பராக இருக்க போகுது. தொழில் மேம்பட போகிறது. புதிய தொழில் அமைய போகுது. சில பேர் பிஸ்னஸ் மேனாக உருவாக போகிறீங்க. பல பேர் சின்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில ஃப்ரான்சைஸ் எல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய காலகட்டம்லாம் வருது. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய தொழில் ஸ்தானம் மேம்பட போகிறது. அடுத்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் கும்ப பார்க்கறனால் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தில் மேல் கொஞ்சம் அக்கறை தேவை. இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு விமோச்சனம் பிறக்க போகுது. எப்படி வெயில் காலத்தில் அப்படியே சாரல் மழை பெஞ்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பயிற்சி ஒரு 50% உங்களுடைய ஜென்மச்சனியோட கடுமையான தாக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு. மார்ச் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்ல பயனாக இருந்தால் கூட உடல் ஆரோக்கியம், தொழில் முன்னேற்றம், இதிலெல்லாம் தொழிலில் போகும்போது 1க்கு 2 தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1க்கு 2 தடவை யோசித்து கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. யாருடைய பேச்சையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். பெரியோர்கள்லாம் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது சரின்னு காது கொடுத்து கேளுங்க. அப்படி காது கொடுத்து கேட்டீர்கள் கும்பராசிக்கான இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை கடைபிடிக்கணும். அட்லீஸ்ட் குலதெய்வ ஃபோட்டோவையாவது பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. குலதெய்வம் உங்களை கண்டிப்பாக நிறையா விஷயத்தில் இருந்து காப்பாற்றும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய பெருமூச்சு மீனராசிக்காரர்கள் இப்போதைக்கு விடலாம். ஏன்னா ராசிநாதன் சனியோட பிடியில், 10ஆவதுக்கு ராகு வேற உட்காந்துருக்காரு, ஜென்மச்சனி வேற. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ரிஷபத்தில் போன குரு பகவான் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்க போகிறார். அவர் தன்னுடைய 7ஆம் உங்களுடைய 7ஆம் பார்வையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் வாழ்க்கை துணை இடையே இருந்த பூசல்கள் விலகும். யாரெல்லாம் நானும் அவங்களும் தனித்தனியாக இருக்கோம், பிரிஞ்சிருக்கோம் நினச்சிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த விஷயங்கள் எல்லாம் தவிடுபடியாக்குறது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறகும். மிக முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு தந்தை வழி சொத்து கிடைக்க போகிறது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு முதலீடு பண்ணி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு
ஏழரை சனி 8 சனின்னு பயமுறுத்தி விட்டுருக்காங்களே, பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டைலமோல இருக்கிற மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக அவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல் கண்டிப்பாக தொழில முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை துணையில் ஒரு அக்கறை எடுத்துக்கணும். வாழ்க்கை துறை மீதான உடல்நிலையில் ஒரு கவனம் செலுத்தணும். உங்களுடைய உடல்நிலை மீதான ஒரு கவனத்தை செலுத்திக்கணும். தலைக்கு மேல் ராகு இருக்கிறார். கொஞ்சம் தலைவலி சம்பந்தமான விஷயம், டென்ஷன் சம்பந்தமானது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அலைச்சலாக இருக்கிறது, இந்த மாதிரியே சில பல சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்க. இப்போது இந்த குரு 3ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை அதிகரிக்க போகிறார். உங்களுடைய முயற்சி 3ஆம் இடத்துலேருந்து உட்காந்துட்டு உங்களை புது முயற்சிகள்லாம் எடுக்க வைக்க போகிறார். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேங்க அப்படின்னு சொல்கிற மீனராசிக்காரர்கள்லாம் வேலைன்னு ஓட போகிறீங்க. முயற்சி நிறைய எடுக்க போகிறீங்க. புது முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்க போகுது. உங்களுடைய ஜனனகால ஜாதகமும் உங்களுக்கு துணை செய்யுமே. ஆனால் நீங்கள் போடுற எல்லா எஃபெக்டும் 100% உங்களுக்கு உத்தம பலனை மட்டும்தான் கொடுக்கும். மீனராசி நேர்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. கடல் கடந்து போக போகிறீங்க. ஒரு சின்ன சின்ன சுற்றுலா மாதிரி போயிட்டு வர போகிறீங்க. வாழ்க்கை துணையோட இணக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கை துணை மீதான அக்கறை அதிகரிக்கும். வீட்டுக்கு ஏதாவது பண்ணுவோமா, குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணுவோமான்னு பார்ப்பீங்க. பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்குடைய நேரம் மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கூடி வருகிறது. கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுக்கு முன்னாடி நிலம், புலம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன வயசுக்காரவங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக வண்டி வாகனத்தில் போயிட்டு வரணும். வண்டியில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக மீனராசிக்காரர்கள் பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச கடவுளை உபாசனை பண்ணிவிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரு பகவானுடைய அபிர்விதமான அருளால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும். யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கலையோ இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையோ இந்த வருஷம் மீனராசிக்காரனுக்கு குழந்தை பிறக்கும். வாழ்க்கை துணை மீதான ஒரு மாதிரி கசப்புகள் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அதெல்லாம் நீங்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக குலதெய்வம் உங்களுக்கு கூடவே இருந்து காப்பாற்றும். ஜென்மச்சனியில் நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அப்படி இப்படின்னு தயவு செஞ்சு புலம்பாதீங்க. மீனராசிக்காரங்க புலம்புறதெல்லாம் இங்கே கேட்குது. அதை பற்றி கவலையே பட வேணாம். குரு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க போகிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக மீனராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. 85% சூப்பராக இருப்பீங்க. 2024 மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை 18ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் 2025 மே மாதம் 14ஆம் தேதி இரவு 7:35 வரைக்கும் அந்த இடத்துல தான் நீடிக்க போகிறாரு. சில காலகட்டத்தில் குரு வக்ரகதி ஆகிட்டு திரும்ப ரிஷபத்தை நோக்கி வரப்போகிறார். அந்த வக்ரகதி காலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதி காலத்தில் இயங்க போகிறார். அது என்னங்க வக்ரகதி காலம் அப்படின்னா, குரு என்ற இடத்துலேருந்து 5, 6, 7, 8 இடத்திற்கு சூரியன் வரும் பொழுது குரு வக்ரகதி அடைகிறார். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம இங்கேருந்து குருவை பார்க்கும்போது குரு பின்னோக்கி போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அப்போ குரு பின்னோக்கி போகிறது தான் வக்ரகதி காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்போ நடக்கும்னா, சூரியன் குருவோட இடத்துலேருந்து 5, 6, 7, 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது குரு வக்ரகதியில் இயங்குவார். ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரம் அப்படின்னு யாருக்கெல்லாம் போட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் குரு வக்ரகதி காலத்தில் ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு நேர்கதியில் இருக்கிறாரோ அவருக்கெல்லாம் குரு நேர்கதி காலத்தில் நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறார். மொத்தத்தில் இந்த ரிஷபகுரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய, கோடிகளை கொடுக்கக்கூடிய குருவாக மட்டும்தான் உலக மக்களுக்கு இயங்க போகிறார். ஏன்னா குரு ஸ்தான பலத்தை இழந்து பார்வை பலத்துக்கு வீரியத்தை அதிகமாக கொடுப்பதால் உலக மக்கள் எல்லாருக்குமே கையிலையும் காசு பொருளும், பொருளாதாரத்தை தன்னிறைவடைய போகிறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு 5 பைசா இருக்குப்பா, இந்த வருஷம் ஓகே, நான் நல்லா இருக்கேன், ஏதோ நினச்சதெல்லாம் நான் வாங்கிட்டேன், குரு ஏதோ என்னை பிளஸ் பண்ணிட்டார், கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இந்த தடவை குரு உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போகிறார். இனி வரக்கூடிய எல்லா காலகட்டமும் குருவர்களாலும் திருவர்களாலும் எல்லா வல்ல மீனாட்சி நாசியோடும் வாழ்க்கை இனிதே இருக்கட்டும்.